சில நாட்களுக்கு முன்னர், அதாவது கடந்த வெள்ளி இரவு வெனிசுலா மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு குறுகிய தாக்குதலும் அதை மையப்படுத்தி அதனுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்டதும் இன்று காலை அவர் அமெரிக்க நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் அப்பொழுது தன் மீது வைக்கப்பட்டிருக்க தான் இப்பொழுதும் வெனிசுலாவுடைய ஜனாதிபதி தான், நான் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிக்கிறேன் என்று தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டார். ஆனால் இதை கடந்து இது ஒரு சம்பவங்களாக வைத்துக் கொண்டால் இந்த நிகழ்வின் பின்னரான இந்த 3-4 நாட்களில் என்ன உலகளாவிய நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்று வைத்துக் கொண்டால் இது அனைவரையும் ஆழமாக, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறும் இயங்கக்கூடியவர், அதாவது பாரம்பரிய நடைமுறை இருக்கிறது ஆட்சி பொறிமுறையில் எதுவும் இவ்வாறு தான் நடைபெறும் என்று ஊகிக்கக்கூடிய பொறிமுறைகள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை ஒரு ஒழுங்கு நிலையில் வைத்துக் கொள்வதற்கான பொறிமுறைகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது உலகப் போருக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஐநா சபையாக இருந்தாலும் சரி, அதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட உலகளாவிய ஒழுங்கு கட்டமைப்புகளும் சரி, இந்த நடவடிக்கையினூடாக பெரும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகளையும் அல்லது பலரையும், டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறானவர் சடுதியாக முடிவெடுக்கக்கூடியவர், முறைமைகளுக்கு மீறாக முடிவெடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்திருந்தவர்கள் கூட இப்பொழுது இந்த நடவடிக்கையின் பின்னர் இன்னும் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். இது பல நாடுகளையும் அந்த நாடுகள் சார்ந்த கட்டமைப்புகளையும் தங்களுடைய திட்டமிடலில் ஒரு மீள்பார்வை செய்வதற்கும் புதிய பொது பொறிமுறைகளினூடாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பொறிமுறைகளை தயாரிப்பதற்குமான கட்டாயத்துக்கள் தள்ளி இருக்கிறது. அதுக்கு பிரதான காரணம் ஐநாவுடைய மனித உரிமைகள் சட்டகம் என்று சொல்லக்கூடிய, ஐநா யுஎன் நேஷன் சார்ட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டகம் என்ன சொல்லுகிறது சொன்னால் 2 பொறிமுறைகளுக்குள் ஒரு சுயாதீன நாட்டிற்குள் உள்நுழைய முடியும். ஒன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழல், 2 சூழல்களில் அவர்கள் உள்ளு புகுந்து சொல்ல முடியுமாக இருந்தால் அவர்கள் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் இருக்கிறது, 5 நிரந்தர உறுப்புரிமை நாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கு வீட்டோ இருக்கிறது. இவை அனைத்தும் பலருக்கும் தெரியும். ஆகவே அங்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குறிப்பிட்ட சுயாதீன நாட்டுக்கு உள்நுழைவக்கூடிய சாத்தியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நாட்டுக்குள் உள்நுழைவதற்கான ஒரு அனுமதியை ஐநா வழங்குவதற்கான ஒரு பொறிமுறை. இது இவ்வாறான சூழலில் பல நாடுகளுடைய செயற்கையாக ஒரு இராணுவ நடவடிக்கை அந்த நாட்டில் எடுக்கப்படும். அதிகபட்சமாக அந்த நாட்டுடைய மக்களை காப்பாற்றும் மூலமாக அந்த நடவடிக்கையை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.